ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆண்டனி விஜய். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சி ப்ரோக்ராமிங்கில் டைனமிக் மெமரி அலோகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசனே அரே தான், ஸ்டாட்டிக் அரே. ஸோ ஒரு அரே பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸை நம்ம 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதில் 15 எலிமெண்ட்ஸை வைக்க முடியாது. அட் த சேம் டைம் 5 எலிமெண்ட்ஸை நம்ம வச்சோன்னா 5 ஸ்பேசஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு அரேயோட சைஸை இன்க்ரீஸும் பண்ண முடியலை, டிக்ரீஸும் பண்ண முடியலை. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் சொல்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய கான்செப்ட் தான் டைனமிக் மெமரி அலோகேஷன். இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனில் 4 இம்பார்ட்டண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம்னா எம்எல்ஆக், கேலாக், ஃப்ரீ அண்ட் ஃபைனலி ரீஅலாக். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனுமே ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்கிற ஹெட்டர் ஃபைல்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 4 ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனாக பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எம்எல்ஆகை பற்றி பார்க்கலாம். எம்எல்ஆக்னா மெமரி அலோகேஷன். மெமரி அலோகேஷன் என்ன பண்ணோம்னா, ஒரு சிங்கிள் லார்ஜ் பிளாக் ஆஃப் மெமரி க்ரியேட் பண்ணும். அப்படின்னா நம்ம ஒரு எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா அந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கு தேவையான மெமரியை ஒரே பிளாக் ஆட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் எம்எல்ஆகோட வேலை. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், இதில் இன்சலைசேஷன் ப்ராசஸ்ஸு பண்ண முடியாது. அதனால் எலிமெண்ட்ஸை மெமரியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ட்ராபேக் எம்எல்ஆகில். இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே ரைட்லேருந்து தான் ரீட் பண்ணணும். பார்த்திங்கன்னா பைட் சைஸ், எப்படி சைஸை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அது மூலமாக இங்கே டேட்டா டைப் இன்டீஜர். இன்டீஜருடைய சைஸ் பார்த்திங்கன்னா 4 பைட்ஸ். தென் n இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. n மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 எலிமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னா 100 into 4 பைட்ஸ், இட் இஸ் 400 பைட்ஸ். எம்எல்ஆக 400னா அந்த 400 பைட்ஸ் வந்து ஒரே பிளாக் ஆட்டு க்ரியேட் ஆகிருக்கும். தென் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டைப் காஸ்ட் பண்ணுறோம். அது என்ன டேட்டா டைப்புக்குன்னா இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு டைப் காஸ்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணால் தான் நம்ம அந்த மெமரிக்குள்ளே இன்டிஜர் வேல்யூவை கொண்டு வைக்க முடியும். ஃபைனலாக நம்ம அதை பாயிண்டரில் போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம வந்து இப்போ கோட் பிளாக்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோன்னா ஹெட்டர் ஃபைல் மென்ஷன் பண்ணிக்கலாம். stdio கொடுத்தாச்சு. தென் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி நான் சொன்னது மாதிரி அந்த 4 ஃபங்க்ஷனுக்குமே ஸ்டாண்டர்ட் லைப்ரரி நம்ம கொடுத்தாகணும். தென் void main கொடுத்துட்டு ஸோ இதில் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். என்னன்னு சொல்கிற வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அதுக்காக நான் அந்த வேரியபிள் n யூஸ் பண்ணுறேன். தென் ஃபார் லூப்பில் i யூஸ் பண்ண போகிறேன், அதனால் i டிக்ளேர் பண்ணுறேன். தென் ஒரு பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். அது எதுக்காகனா மெமரியை அலோகேட் பண்ணுறதுக்காக. ஸோ ptr அப்படின்னு யூஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேனஃபில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்கணும். அதுக்காக நான் என்ன ஃபஸ்ட்டு printfல என்டர் த எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துட்றேன். சைஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், என்டர் த சைஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்படி கொடுத்துட்டு ஸ்கேனஃபில் என்னோட வேல்யூவை நான் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் %d கொடுத்துட்டு &n கொடுத்துட்றேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெமரி அலோகேட் பண்ண போகிறேன். அதுக்கு பாயிண்டர் வேரியபிள் ptr ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு டைப் காஸ்டிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். இன்ட்டு ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற மெமரி அலோகேஷன் அந்த ஃபுல் பிளாக்கும் வந்து இன்டிஜர் டைப்புக்கு மாறிடும். அப்படின்னா நம்ம இன்டிஜர் வேல்யூஸை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ எம்எல்ஆக் மீன்ஸ் மெமரி அலோகேஷன். இந்த மெமரி அலோகேஷனுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா n மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்டீஜர். இன்டீஜருடைய சைஸ் பார்த்திங்கன்னா 4 பைட்ஸு. ஸோ 4 இன்ட்டு நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை எலிமெண்ட்ஸு இன்ட்டு 4 பைட்ஸு அதை கால்குலேட் பண்ணி மெமரி அலோகேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக பாயிண்டர் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா printfல மெமரி இஸ் நாட் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. இப்போது
இஃப் மோஸ்ட்லி இஃப் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி பாயிண்டரில் என்ன பண்ணிட்டேன், மெமரி அலோகேஷனுக்கு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன். ஸோ இஃப் கண்டிஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது இதில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எல்ஸ் கண்டிஷனுக்கு வரேன். எல்ஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், printfல memory created by mlog அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா மெமரி கிரியேட் ஆக போகுது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து n5 கொடுத்தேன்னா 5 எலிமெண்ட்ஸுக்கும் நான் வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப் வச்சு i = 0, i less than n, தென் ++ i கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாயிண்டர் ஆஃப் i = i + 1. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 5 கொடுத்தேன்னா இந்த ஃபார் லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இனிஷியல் ஐட்ரேஷனில் வேல்யூ ஆஃப் i will be 0வாக இருக்கும். ஸோ 0 லெஸ் தேன் 5ஆக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் ஃபார் லூப்க்கு உள்ளே வரும்போது ஐயோட வேல்யூ 0. ஸோ 0 + 1 1 ஆகும். அது எந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும்னா பாயிண்டர் ஆஃப் 0ல் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதே மாதிரி திரும்ப ஒரு 4 ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஒரு வேல்யூவும் ஒரு லொக்கேஷனில் இண்டெக்ஸ் ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். printf the elements are அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்பவும் ஃபார் லூப்பு i = 0 அப்படி கொடுத்துட்டு i less than n கொடுத்துருங்க. தென் i ++ or ++ i. ஓகே, ++ iனா வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ உடனே வந்து i வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனால் நான் ++ i கொடுத்துட்றேன். இப்போ உள்ளே நான் என்ன பண்ணுறேன், printf ஸ்டேட்மெண்ட்டில் /n கொடுத்துட்டு % ஏன் /n கொடுத்தேன்னா லைன் பை லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. தென் ptr ஆஃப் i கொடுத்துட்றேன். தென் செமிகோலன். ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், ஸோ எல்ஸ் பிளாக் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், /n கொடுத்துட்றேன். ஸோ லைன் பை லைன் பிரிண்ட் ஆகிறதுக்காக இதுலேயும் அது மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோ எரர்ஸ், நோ வார்னிங். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது என்டர் த சைஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு கேட்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 5 எலிமெண்ட்ஸ்னு கொடுக்குறேன்னா மெமரி கிரியேட்டட் பை mlog த எலிமெண்ட்ஸ் ஆர் 1 2 3 4 5 அப்படின்னு நம்மளுக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த mlog மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் ஒரு 5 எலிமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த 5 எலிமெண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேலாக். ஓகே, கேலாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கான்டிஜியஸ் மெமரி அலோகேஷன். கான்டிஜியஸ் மெமரி அலோகேஷன்னா இதில் வந்து எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்டராக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் வந்து இண்டெக்ஸிங் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஆஸ் யூஷுவல். தென் இதில் வந்து இன்ஸ்டலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக mlogல வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் ஃபாலோ பண்ணாங்க. தட் இஸ் n × size of intன்னு கொடுத்தது மாதிரி இங்கே வந்து n, size of intன்னு இருக்கும். அட் த சேம் டைம் இதில் வந்து நீங்கள் 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸுக்கும் செப்பரேட்டாக மெமரி அலோகேட் ஆகும். அதனால் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸு, எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இதில் இருக்காது. ஸோ அதனால் mlog கம்பேர் பண்ணும்போது கேலாக் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம mlogல என்ன பார்த்தோமோ அதே தான். பட் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அங்கே mlogல ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. கேலாக்ல 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா n, எலிமெண்ட் சைஸ். ஆஸ் யூஷுவல் எலிமெண்ட் சைஸை ஃபைன் பண்ணுறதுக்கு சைஸ் ஆஃப் இங்கே வந்து டேட்டா டைப் இஸ் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டுக்கும் 4 bytes தான். ஸோ 25 எலிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 25 × 4 இட் இஸ் 100 bytes. அதே மாதிரி மெமரி வந்து செப்பரேட்டாக அலோகேட் ஆகும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கு தேவையான மாதிரி. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இப்போ வந்து கோட் பிளாக்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேலாக்கை பற்றி பார்க்க போகிறோம். கேலாக் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு mlog பிளேஸில் ஜஸ்ட்டு கேலாக்னு கொடுத்துட்டு n ஸ்டார் இருக்கிறது, அதாவது n இன்ட்டுன்றத n கமான்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் வேலை. மற்றபடி எந்த இதுவும் இல்லை. இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கேலாக்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ கேலாக்னு கொடுத்தீங்கன்னா மெமரி வந்து கிரியேட்டட் பை அப்படின்னு கொடுத்துடலாம்.
ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நான் 5 எலிமெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். மெமரி கிரியேட்டட் பை கேலாக்னு வந்துடுச்சு. எலிமெண்ட்ஸ் ஆர் 1 2 3 4 5. ஸோ சேம் கான்செப்ட் தான். பட் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வந்து இனிஷியலைசேஷன் எல்லாமே பண்ணலாம், ஆக்சஸிங் எல்லாமே பண்ணலாம். பட் எம்எல்ஆகில் அது பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேலாக் அண்ட் எம்லாக். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ தேவையில்லாத மெமரியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்லாகும் கேலாகும் நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். அது ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஅலோகேட் ஆகாது. ஸோ நம்ம மேனுவலாக டீஅலோகேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீன்னு சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். மெமரியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இது வச்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ கான்செப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ வந்து காமன் ஃபார் எம்எல்லாக் அண்ட் கேலாக். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார் PTR1. ஸோ ஒரு பாயிண்டர் வந்து எம்எல்லாக்கு, ஒரு பாயிண்டர் வந்து கேலாக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாயிண்டர் நான் என்ன பண்ணுறேன், எம்எல்லாக்கு யூஸ் பண்ணிடுறேன். ஸோ எம்எல்லாகில் நம்ம வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுறோம், தட் இஸ் n இன்ட்டு செகண்ட் பார்க்குறீங்கன்னா PTR1. ஸோ PTR1 ஈக்குவல் கொடுத்துட்டு அதே மாதிரி இன்டீஜர் டைப் காஸ்டிங் பண்ணுறேன். தென் கேலாகு கொடுத்துட்றேன். ஓகே, கேலாகு n, சைஸ் ஆஃப் இன்ட்டு. ஸோ இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மெமரி வந்து எம்எல்லாக் மூலமாகவும் க்ரியேட் பண்ணுறேன், கேலாக் மூலமாகவும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 மெத்தட் மூலமாகவும் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த இஃப் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக, யூஸ்வலாக நம்ம வந்து இது ஒர்க் ஆகாது, ரன் ஆகாது இந்த டிசிஷன் மேக்கிங்கு. ஓகே, ஆர் பிளாக்ல என்ன பண்ணுறேன், PTR1 கொடுத்துட்றேன். ஏன்னா PTRக்கு கொடுத்தாச்சு, PTR1க்கு கொடுக்கலன்னா அது தப்பாக போயிடும். ஸோ அதனால் PTR1 ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நான் பாயிண்டர் 1 வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா மெமரி நாட் கிரியேட்டட், மெமரி கிரியேட் ஆகாது. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ஜென்ரலாக ஒர்க் ஆகாது. நம்ம யூஸ்வலாக இதுதான் ஒர்க் ஆகணும்னா எல் ஸ்டேட்மெண்ட் தான் ஒர்க் ஆக போகுது. இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து எந்த விதமான ஸ்டோரிங்கோ பிரிண்டிங் ப்ராசஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இந்த PTRல வந்து மெமரி கிரியேட் ஆகுது எம்எல்லாக் மூலமாக, PTR1ல் வந்து கேலாக் கிரியேட் ஆகுது. அதை ஜஸ்ட் நம்ம எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கொடுத்துருக்கேன், எம்எல்லாக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மெமரி எல்ஸ் பிளாக்கில் மெமரி கிரியேட்டட் பை எம்எல்லாக் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஆஃப், ஸோ மெமரி கிரியேட் ஆகிடுச்சு, இது அதனுடைய ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் PTR எதனுடைய பாயிண்டர்னால் எம்எல்லாக் உடையது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒன்ஸ் அகைன் நான் பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மெமரியை என்ன பண்ணிடுறேன், ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். மெமரி ரிலீஸ்டு பை எம்எல்லாக் அப்படி கொடுத்துட்றேன். இதே மாதிரி கேலாகுக்கும் கொடுத்துடலாம். பிரிண்டர் ஸோ இதில் எல்லாமே ஸ்லாஷ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ லைன் பை லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மெமரி கிரியேட்டட் பை கேலாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். செமிகோலன் மறுபடியும் ஃப்ரீ ஆஃப், இப்போ நான் என்ன பண்ணுறேன், PTR1 கொடுக்குறேன். ஏன்னா கேலாகோட பாயிண்டர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா PTR1. ஸோ கேலாகால் மெமரி கிரியேட் ஆகுது. தென் அதனுடைய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீ PTR மூலமாக அதனுடைய தேவையில்லாத ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணிக்கிட்டு தென் இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்ஸ் அகெயின் அந்த மாதிரி ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டு மெமரி ரிலீஸ்டு பை கேலாக் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகே, இப்படி கொடுத்துட்டா நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த எல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 சைஸ் கொடுக்குறோம். 5 சைஸ் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, கேலாகும் 5 மெமரி கிரியேட் ஆகும், எம்எல்லாகும் 5 மெமரி கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ PTR யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ PTR யூஸ் பண்ணுறதுனால
எம்எல்ஆக்கு அலோகேட் பண்ண மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஅலோகேட் ஆயிரும். தென் மறுபடியும் ஃப்ரீ ஆஃப் பிடிஆர் 1 கொடுக்கறதுனால கேலாக் அலோகேட் பண்ண அந்த 5 மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஅலோகேட் ஆகி முடிஞ்சிடும். திஸ் இஸ் வாட் ஃப்ரீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீஅலோகேஷன் மெத்தட். ஸோ ரீஅலோகேஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்து மெமரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெமரி சைஸ் வந்து நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா, சடனாக நம்ம வந்து புதுசாக மெமரி க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 5 எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து 10 எலிமெண்ட்ஸ் மொத்தமாக தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு 5 எலிமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, சடனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரீஅலாக் மெத்தடை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மெமரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஅலாக்குக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள். செகண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸ் நம்மளுக்கு மொத்தமாக தேவைப்படுது அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இப்போ கோட் பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரே ஒரு மெமரி அலோகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கேலாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்டர் வேரியபிள் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ PTR1 ரிமூவ் பண்ணிடுறேன். தென் ஸோ கேலாக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எம்எல்ஆக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ PTR ஈக்குவல் டு இன்ட் அது இருக்கட்டும். தென் அதே நேரத்தில் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா PTR1 தேவையில்லை, அதையும் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் மெமரி இஸ் நாட் க்ரியேட்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து இனிஷியலாக வந்து என்னன்னு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கொடுத்தேன்னா 5 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெமரி பிளாக் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், எல்ஸ் பிளாக்கில் மெமரி க்ரியேட்டட் பை கேலாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன், இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்தேன்ல, அந்த 5 எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார் லூப் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கேன்எஃப் மூலமாக அந்த 5 எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்றேன். அதுக்கு I ஈக்குவல் டு 0, I less than n, ஓகே, தென் ப்ளஸ் ப்ளஸ் I இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, PTR ஆஃப் I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இனிஷியல் ஐட்ரேஷனில் வேல்யூ ஆஃப் I இஸ் 0. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் வந்து ஐயோட வேல்யூ வந்து 1 வந்து அதிகமாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0, ஆனால் வந்து PTR ஆஃப் 0ல் ஸ்டோர் ஆகும்போது அதனுடைய வேல்யூ வந்து 1ஆக ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம அங்கே I ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 0 ப்ளஸ் 1 நம்மளுக்கு 1ஆக ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5 கொடுத்தோம்னா இந்த ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ PTR ஆஃப் 0, PTR ஆஃப் 1 அப் டு PTR4 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் 1 to 5 வந்து ப்ராப்பராக ஸ்டோர் ஆயிரும். தென் நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, ஸோ ஐ எம் யூஸிங் printf கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்லாஷ்னு கொடுத்துருங்க, லைன் பை லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன். ஓகே, இப்போ ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிட்டு I ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன் n, தென் ப்ளஸ் ப்ளஸ் I. ப்ளஸ் ப்ளஸ் ஐனா நான் வந்து இனிஷியலாக வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதனால் ப்ளஸ் ப்ளஸ் I கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன், printf. ஸோ அகைன் ஸ்டார்ட் வித் ஸ்லாஷ்ன்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் லைன் பை லைன் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சரு. ஸோ %d கொடுத்துட்டு PTR ஆஃப் I கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து சடனாக எனக்கு வந்து புதுசாக ஒரு 5 எலிமெண்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. சடனாக நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஅலோகேஷன் கான்செப்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு printfல என்டர் த நியூ சைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துட்டு அது ஸ்கேன்எஃபில் நான் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்றேன். எனக்கு வந்து 10 எலிமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி %d மறுபடியும் &n கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் இதெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா
இப்போ பாயிண்டரை யூஸ் பண்ண போகிறேன். பாயிண்டர். ஸோ பாயிண்டர் ஈக்குவல் டு, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கேலாக் மூலமாக ஒரு 5 எலிமெண்ட்ஸுக்கு தேவையான மெமரி அலோகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ரீஅலோகேஷன் பண்ண போகிறோம். ரீஅலோகேஷன். ஸோ ரீஅலோகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பிடிஆர் தான் பாஸ் பண்ணணும். தென் எத்தனை எலிமெண்ட் தேவைப்படுது, இப்போ புதுசாக நம்ம எவ்வளோ க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த n இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இன்டிஜரில் தான் டீல் பண்ணுறோம். ஸோ அதனால் சைஸ் ஆஃப் இன்ட்டு கொடுத்துருங்க. தென் எண்ட் வித் செமிகோலன். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 கொடுத்தீங்க, இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10க்கும் ஒரு பிளாக் ஆஃப் மெமரி வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா printf கொடுத்துட்டு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு the new memory is created அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம். மெமரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எலிமெண்ட்ஸை வந்து திரும்ப வந்து கம்ப்யூட்டருக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தேட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதில் வந்து ஃபார் லூப்பில் i = 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஆல்ரெடி 0 to 4 எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே i = 0லேருந்து 4 வரைக்கும் அந்த ஃபார் லூப் ஆல்ரெடி ரன் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரே வேல்யூவை திரும்ப பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து 5லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 5 தென் i <n கொடுத்துட்றேன். ஸோ n will be any number. ஓகே, தென் ப்ளஸ் i. தென் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ptr of i சேம் தான், சேம் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். i + 1. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் 1 to 5 பிரிண்ட் ஆகும். இந்த ஃபார் லூப் வரும்போது அது என்ன ஆகும், மெமரி எப்படி க்ரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா 6 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது பிரிண்ட் ஆகிறதுக்காக இல்லை, இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நம்ம இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ printf the whole elements are whole, மொத்தமாக எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். whole elements are அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லாஷ்ன்னு கொடுத்துடலாம். செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப்பில் இப்போ நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம i = 0லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். திரும்ப 5லேருந்து இன்னொரு 5 எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண அந்த 10 எலிமெண்ட்ஸையும் மொத்தமாக பிரிண்ட் பண்ண போகிறோம். /n செமிகோலன் ++i இப்படி கொடுத்துட்டு ஸோ printf ஓகே /n %d. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்டர் ஆஃப் i செமிகோலன் இப்படி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேலாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஸ்பேஸு, தென் ரீஅலோகேஷன் ஸ்பேஸு, இதில் வந்து சம் அன்னெசரி ஸ்பேசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ஆஃப் பிடிஆர். இந்த ஃப்ரீ ஆஃப் பிடிஆர் எப்போ ஒர்க் ஆகும்னா ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்டர் த சைஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸு. ஸோ இனிஷியலாக நான் என்ன சொன்னேன், 5 எலிமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ மெமரி கிரியேட்டட் பை கேலாக். ஸோ நம்ம கேலாக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு 1 to 5 வரைக்கும். திரும்பவும் என்டர் த நியூ சைஸ் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நியூ சைஸ் பார்த்தீங்கன்னா 10ன்னு கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும், ஸோ தி நியூ மெமரி இஸ் கிரியேட்டட் 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இட் மீன்ஸ் புதுசாக ஒரு 5 சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு மொத்த எலிமெண்ட் பார்த்திங்கன்னா 10 எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு புதுசாக உங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு மெமரி தேவைப்படுதுன்னா நீங்கள் ரீஅலோகேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது மெமரியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கான்செப்ட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கேலாக் யூஸ் பண்ணலாம். எம்எல்ஆக் வந்து தேவை கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது புது டாபிக் ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஷுவராக நான் வந்து அப்கமிங் செஷன்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.